ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். எந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டில் இந்த மேம்பாலம் கட்டிட்டுருக்காங்களே, ஸோ இதெல்லாம் பார்வையிட்டுருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம், இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்றது பார்த்திங்கன்னா சென்னைக்கு அடுத்து ஒரு பெரிய சிட்டி. இப்போ என்ன மாதிரி தேனியில் இருக்கக்கூடியவங்களுக்கோ இல்லை மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை, 2வது கோயம்புத்தூர், 3வது மதுரை, இந்த மாதிரி தான் பார்ப்போம். ஸோ அப்போ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. படிக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து இங்கேருந்து கோயம்புத்தூருக்குலாம் போய் படிக்கிறாங்க. மருத்துவம் எல்லாத்துக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், மற்ற எல்லா கம்பெனியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் கோயம்புத்தூர்ன்றது ஒரு பெரிய சிட்டி. இங்கே டிராஃபிக் எப்படி இருக்கும்? சென்னையில் இருக்கக்கூடிய மாதிரியே தான் டிராஃபிக் இங்கேயும் இருக்கும். காலையிலும் மாலையிலும் ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்கும். ஏகப்பட்ட காலேஜஸ், ஏகப்பட்ட ஸ்கூல், ஏகப்பட்ட ஐடி கம்பெனி, ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு மட்டுமே போயிட்டு வர்றவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர். நம்ம கோபி சுதாகர் சொல்கிற மாதிரி எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு ஒன்றும் புரியாது. அவ்வளோ பேர் மூமெண்ட்லேயே இருப்பாங்க. ஒரு சிங்கிள் மேன் போவார், அது ஒரு கார் எடுத்துகிட்டு போவார், அதுவும் அவங்களோட அத்தியாவசிய தேவை. ஸோ இந்த மாதிரி இந்த டிராஃபிக்கெல்லாம் குறைக்கிறதுக்காக கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த மேம்பாலங்கள் ஏகப்பட்டது. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா சேலத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மேம்பாலங்கள் இருக்கும். ஸோ அவ்வளோ டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணி விட்டு, ஸோ யார் எந்த பக்கம் போகணும், எந்த பக்கமாக அங்கிட்டு போ, எல்லாமே பிரித்து விட்ருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோயம்புத்தூர்லையும் ஏகப்பட்ட மேம்பாலங்கள் வந்துருச்சு. ஸோ அதில் இந்த பாலங்கள் வந்து இப்போ வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா அவினாசி சாலையில் ஒரு மேம்பாலம். இதோட ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ எடுக்கும்போது இது ஏதோ நியர்பை பக்கத்தில் போய் முடிஞ்சிடும்னு தான் நினச்சேன். ஆனால் இது போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுக்கான ஒரு மேம்பாலம்னு. அவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு. என்னென்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய மேம்பாலம்ன்றது பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு லாங்கஸ்ட் மேம்பாலம் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா நத்தம் சாலையில் கட்டப்படக்கூடிய அந்த மேம்பாலம் இப்போ ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 7.5 கிலோமீட்டர் சாலை இருக்கும். ஸோ அந்த லென்த்துக்கு அந்த மேம்பாலம் வந்து கண்டினியூட்டியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நான் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா இது தான். இந்த மேம்பாலம் கட்டி முடிச்சிட்டா தமிழ்நாட்டில் 3வது நீளமான பாலங்களில் இது தான் 3வது இடத்த பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நீளம் உள்ளது. கிட்டத்தட்ட 10.10 கிலோமீட்டர், அதாவது பார்த்திங்கன்னா 6.28 மைல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மேம்பாலம்ன்றது ஒரு 4 லைன் மேம்பாலம், அதாவது 4 வழி சாலைன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி மேம்பாலம். இது எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்குது, அப்படி எங்கே ஃபினிஷ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உப்பிலிப்பாளையம் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது பார்த்திங்கன்னா வஉசி கிரவுண்டு, வஉசி பார்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட்லேருந்து அந்த நியர்பை அங்கேருந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா சித்ராவை தாண்டி கோல்டு வின் சென்சன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே வரைக்குமே இது போகுது. கிட்டத்தட்ட அதான் 10.10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக ஒரு மேம்பாலம்னே சொல்லலாம். இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019 ஒரு ப்ரொபோசல், அதாவது பார்த்திங்கன்னா 1621 கோடி செலவில் இந்த மேம்பாலங்களை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் சேங்ஷன் ஆனது பார்த்திங்கன்னா ஜூன் 2020 சேங்ஷன் ஆகி அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு டு நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI அப்ரூவ் பண்ணி இந்த மேம்பாலத்தை கட்டிகிட்ருக்காங்க. உப்பிலி பாலத்தில் ஆரம்பித்து கோல்டு வின்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். இந்த மேம்பாலத்தினால் நமக்கு என்ன யூஸ்? மிகப்பெரிய யூஸ் என்னென்னா கீழே இருக்கக்கூடிய இந்த 12 இடங்கள், அதாவது 12 ஸ்டாப்பேஜ், டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடிய இந்த 12 பிளேஸையும் தாண்டி கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்டுரும். நீங்கள் வந்து ஏர்போர்ட் போகணுன்னாலும் கூட பரவாயில்ல, துடியலூர்லேருந்து அப்படியே மேலே ஏறி வந்தீங்கன்னா சட்டை அப்படியே மேலே ஏறி மேம்பாலத்தில் ஏறினா போதும், ஏர்போர்ட் பக்கத்தில் கொண்டு போய் இறக்கி விட்ரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். வேலைகளும் பார்த்திங்கன்னா ஒரு 85% முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எல்லா இடத்துலையுமே ஃபினிஷ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் சில வேலைகள் நடந்துகிட்ருக்கு, அது 20% இருக்கும். பட் மேக்ஸிமம் வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இதோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலத்தில் எங்கெங்கே இறங்கலாம், ஏன்னா ஏறணுன்னா 10 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் இறக்கி விட்டால் இப்போ மற்ற
இடங்களுக்கெல்லாம் இறங்குறவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அதனால் அந்தந்த இடங்கள்ல அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியாக வச்சுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ரேம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸிட் ரேம்ப், என்ட்ரி ஆர் எக்ஸிட் ரேம்ப்ஸ். இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அண்ணா சிலை அந்த இடத்துல இருக்குது. அடுத்தது பீலமேட்டில் இருக்குது. அடுத்தது நவ இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலையும் இருக்குது. அப்புறம் ஹோப் காலேஜ் அந்த இடத்துல இருக்குது. ஏர்போர்ட் ஜங்ஷன் கடைசியாக அங்கேயும் இருக்குது. ஸோ இந்த 5 இடங்களில் அதாவது ரேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ட்ரி ஆர் எக்ஸிட் ரேம்ப்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் என்ட்ரி ஆகிட்டு ஒரு பக்கம் எக்ஸிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வடிவமைக்கிறாங்க. இதோட தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம், 1621 கோடி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 300 கோடி வந்து நிலத்துக்காகவும், 700 கோடி இந்த மெயின் பிரிட்ஜுக்காகவும், 500 கோடி வந்து மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் ரோடு மற்ற இம்பார்ட்டண்ட் ஜங்ஷனில் வைக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இந்த 12 வகையான ஸ்டாப்பேஜ் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் முக்கியமான ஸ்டாப்பேஜ். இந்த மேம்பாலம் வந்து இந்த 12 வகையான இந்த டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடிய இடங்களை தவிர்த்து கூட்டு போகுது. இதெல்லாம் எங்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல் அதே மாதிரி இருக்குது, ஐடி கம்பெனிஸ் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியான டிராஃபிக் இருக்கும். இந்த பஸ்ஸு கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்கும். ஸோ இந்த 12 இடங்கள் என்னன்றதை பார்த்துலாம். 12 இடங்களில் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா பார்க்கேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடம், அப்புறம் அண்ணா சிலை, அப்புறம் ஜிகேஎன்எம் சிக்னல், அந்த இடத்துல ஒரு சிக்னல் இருக்குது. ஸோ அங்கேயுமே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்புறம் லட்சுமி மில்லு. இப்போ பார்த்திங்கன்னா லட்சுமி மில் பக்கத்தில் வந்து லூலு மார்ட் அப்படின்னு ஹைப்பர் மார்ட்னு கொண்டு வந்திருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தா கடலே இருக்க ஒரு எல்லா விஷயமே இருக்குது அங்கே. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட். ஸோ அங்கே இருக்கிறதுனால நிறைய பேர் பர்ச்சேசிங்காக வந்துட்டு போகிறது இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணி போகிறோம். அதே மாதிரி நவ இந்தியா, அப்புறம் இஎஸ்எஸ்ஓ பங்க் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் பிஎஸ்ஜி டெக்னாலஜி, அங்கே ஒரு காலேஜ் இருக்குது, ஸ்கூலும் இருக்குது. அப்புறம் அடுத்து தாண்டி போனால் கிருஷ்ணாமால் காலேஜு, அப்புறம் ஃபன் மால் ஒன்று இருக்குது அந்த அந்த சிக்னல், அப்புறம் ஹோப் காலேஜ் இருக்குது, அப்புறம் டைட்டில் பார்க் சிக்னல் அந்த இடத்துலையும் ஒரு ஐடி கம்பெனி இருக்குது, விப்ரோ கூட அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தாண்டி போய் கடைசியாக ஏர்போர்ட் சிக்னல் அந்த இடத்தையும் நம்ம தாண்டி போகிறோம். இப்படி ஒரு 12 இடங்களை நம்ம தாண்டி போகிறதுனால இந்த மேம்பாலம்ன்றது நமக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாலம். ஸோ இதை பார்த்ததுலேயும் எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு விஷயம், எப்படி இவ்வளோ சீக்கிரமாக கட்டினாங்கன்னே தெரியல. நான் இங்கே இருந்திருக்கேன், கோயம்புத்தூரில் இருந்திருக்கேன். அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு தூண் கூட வந்ததில்லை. பட் இப்போ ஒரு 4 வருஷம் கழித்து வந்து பார்த்தா எவ்வளோ மாறி இருக்குது, எவ்வளோ பாலங்கள் கட்டியிருக்காங்க. டிராஃபிக்கெல்லாம் வேகமாக குறைச்சிட்ருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்து வளரக்கூடிய இந்த நகரங்களில் எல்லாருமே இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பைக் வாங்கினாங்க. அப்புறம் இப்போ எல்லாருமே வீடுதோறும் கார் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே கார் தேவைப்படுது, அவங்கவுங்க தேவைகளை பொறுத்து தேவைப்படுறதுனால எல்லாமே வாகன நெரிசல் அதிகமாகும். அப்போ போகும்போது இந்த மாதிரி மேம்பாலங்கள் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அங்கங்கே இப்போ நம்ம வந்து டைவர்ட் பண்ணிடலாம், அந்தந்த ஏரியாவுக்கு டைவர்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். உண்மையிலே இந்த பாலத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி கோயம்புத்தூரில் மெட்ரோ ப்ராஜெக்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ரோடு இங்கேருந்து சக்தி ரோடுக்கும் சம்திங் சொல்லியிருக்காங்க. அதுக்குமே வந்து தூண்கள் மறுபடியும் இதேமாரி மறுபடியும் வைக்க போகிறாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க எந்த அளவில் இருக்கும்னு பாருங்கள். டிராஃபிக்கே சுத்தமாக குறைச்சிடலாம் சென்னை மாதிரி. சென்னையில் இவ்வளோ இருந்துமே இன்னும் டிராஃபிக் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் தவிர்க்கும் விதமாக இதெல்லாம் மெட்ரோவில் வந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்ரோ அதேமாதிரி லோக்கல் ட்ரெயின் விட்டா அந்த மெட்ரோ பாதைகளில் வந்து வடிவமைச்சு லோக்கல் ட்ரெயினும் விட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர் சிட்டியே பயங்கரமாக இருக்கும். அடுத்தது மதுரை தான். மதுரையுமே ஒரு மெட்ரோ சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒத்தக்கடையிலேருந்து அந்த பக்கம் திருமங்கலம் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 17 இடங்களும் 17 ஸ்டாப்பேஜோ சொல்லியிருக்காங்க. அதில் இன்க்ளூடிங் அதாவது பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வர வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம மதுரையில் இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஸோ பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம மெட்ரோவை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஸோ கடைசியாக ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் தான்.
நீங்கள் பைக்கில் போகிறதா இருந்தால் தயவுசெய்து ஹெல்மெட் போட்டு போங்க நண்பா. நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது நம்ம வந்து எப்போவுமே சொல்கிற விஷயம் தானே அப்படின்னு நான் எடுத்துக்கிற வேணாம். தயவுசெய்து ஹெல்மெட் போட்டு போங்க. நேற்று கூட என்னோடய ஃப்ரெண்டு ஹெல்மெட் போடாமல் ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். அது நம்ம ஒரு அவசரத்தில் போவோம். இஃப் எனிஒன் ஏதோ ஒரு பதட்டத்தில் போவோம். நம்ம எடுத்து சல்லுன்னு போகிறதுனால ஸ்பீடு பிரேக்கர் தான். யாரையும் இடிக்கலாம் எதுவும் செய்யலை. ஒரு சின்ன ஸ்பீடு பிரேக்கரில் வேகமாக விட்டதுனால தடுமாறி விழுந்து தலையில் இன்சூர் ஆகிடுச்சு. தயவுசெய்து நம்மளோட ஃபேமிலி நமக்கு முக்கியம். ஸோ நம்ம வந்து இல்லைன்னா ஃபேமிலி என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம இல்லைன்னா நம்மளோட ஃபேமிலி எவ்வளோ ஸ்டன்னாகி நிற்கும், எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதனால் தயவுசெய்து ஹெல்மெட் போட்டுப்போங்க. காரில் போகிறதா இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடை கம்மியாக போங்க. அவ்வளோ ஸ்பீடு தேவையில்ல. நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ரோட்டில் நார்மலாக போகும்போது கூட ஏகப்பட்ட பேர் வேகமாக போயிட்டு வந்துடுவானுங்க. நான்லாம் யோசிப்பேன், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அங்கே என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போய் என்ன செய்ய போகிறீங்க? நான் 5 நிமிஷம் லேட்டாகவே போய்க்கிறேனே. இல்லை ஒரு கரெக்டான டைமிங் போனோம்னா ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் கூட அட்வான்ஸாக கிளம்பி போகிறது ரொம்பவே நல்லது. தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. நம்ம சாலை விதிகளை மதித்து போங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். பயந்துட்டு யாருக்கும் இப்போ போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தான ஹெல்மெட் போட வேணாம். இது உங்களுக்கு உயிர் பாதுகாப்பு. அதுக்காக தான் சொல்கிறது. வணக்கம் நண்பா. இந்த மேம்பாலத்தை கடைசி வரைக்கும் பார்த்துட்டிங்களா? இதுதான் அந்த சித்ரா ஏர்போர்ட் ஜங்ஷன். இங்கெல்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் அந்த மேம்பாலம் இல்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ மேம்பாலம் வந்து ரன்னிங்கில் இல்லை, கட்டுமான பணிகளில் தான் இருக்குது. பட் அந்த ஈவினிங் டைம் அல்லது மார்னிங் டைம், இந்த டைம் பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஏர்போர்ட் ஜங்ஷன்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஐபிகள்லாம் வரக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்கள் இருக்கும். அதேமாதிரி காலேஜஸ் பக்கத்துலேயே காலேஜஸ் இருக்குது. அதனால் ஸ்கூல் எல்லாமே வந்து அதே டயத்தில் எல்லாமே வர்றதுனால ரொம்பவே டிராஃபிக் ஜாம் ஆகும். ஆனால் இந்த மேம்பாலம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேம்பாலமாக எனக்கு தெரியுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதான் கோல்டு ஜங்ஷன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு எனக்கு தெரியும் பாருங்க. அப்படியே இறங்கிட்டோம்னா அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. இது வந்து கோவை மெடிக்கல் காலேஜுக்குள்ளே இருந்துச்சு. கோயம்புத்தூர்ன்ற ஒரு பெரிய நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர் லொக்கேஷனும் அருமையாக இருக்கும். பக்கத்துலேயே நம்ம ஊட்டி இருக்குது. நிறைய சுற்றுலா தலங்களும் இருக்குது. நம்ம சப்போஸ் கோயம்புத்தூர் போகிறீங்கன்னா நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. வணக்கம் நண்பா. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஒரு கான்செப்ட் எடுத்து வருவோம். வணக்கம் நண்பா.